மகாபாரதத்தில் உள்ள கர்ணன் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன எழுதுவானா, நீ கர்ணனை எதிர்க்கின்றாய், நீ ஒரு பார்ப்பனன், பார்ப்பன வெறியன், ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. நான் சொல்றதெல்லாம் பொதுவா மகாபாரதம்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னன்னா யுத்தம் தான் ஞாபகம் வரும். அந்த யுத்தம் பாண்டவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்ட யுத்தம் அல்ல, தர்மம் ஜெயிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஏற்பட்ட யுத்தம். அப்ப கிருஷ்ணருடைய சங்கல்பம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு தவறிழைக்கக்கூடிய சமுதாயம் இருக்கக்கூடாது. ராஜா பெண்ணை மதிக்க வேண்டும் என்பதற்காக, தர்மத்துக்காக நடந்ததுதான் அந்த போராட்டம். திரௌபதியை அவமானப்படுத்தும் போது அவளுக்கு மாதவிடாய், மென்ஸ்ட்ருவேஷன், ஒரு பெண்மணி ரத்தம் கசிந்துன்னு வந்துட்டு இருக்கு, அந்த பெண்மணி தவிச்சுட்டு இருக்கா, அவளை நடு சபைக்கு இழுத்துன்னு வஸ்திராபகரணம் பண்ணணும்னு அந்த இவன் சொல்றான், கர்ணன். இதை கேட்ட துரியோதனனுக்கு தெரியாதா? கிருஷ்ணர் நினைச்சிருந்தா இது மொத்தமாவே மாத்திருக்கலாமே, பகவான் இல்லையா? மகாபாரதம் நினைச்சிருந்தா அவர் தடுத்திருக்கலாமேனா, திரௌபதி கஷ்டப்படுறதையும் தவிர்த்திருக்கலாம், சீதைய ராவணன் அபகரணம் பண்றதையும் தடுத்திருக்கலாம். எல்லாத்துக்குமே அப்படி ஒரு கேள்வி வந்துடும். பொதுவா ராமரை ரசிக்க கூடியவர்கள் சொல்லுவார், ராமர் அளவுக்கு கிருஷ்ணர் கஷ்டத்தை அனுபவிச்சாரான். ஆனா அடியனுடைய அபிப்பிராயத்துல ராமரை விட கஷ்டம் அனுபவிச்சவர் கிருஷ்ணர். பிறந்த குழந்தைக்கு பிறந்த கொஞ்ச நேரத்தை தாய் பால் கொடுக்கும், கொலஸ்ட்ரம்னு பேர், அதுதான் அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து. அது கூட தேவகியால கொடுக்க முடியும். அதனால அந்த குழந்தை பிறந்த வேளையிலே பெற்றோர்களை பிரிந்தது. கிருஷ்ணர் தன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் பட்டார் அப்படிங்கிற ஆங்கிள் யாரும் பார்க்க மாட்டார். அவர் தான் ஜாலியாச்சே. சுவாமி, மகாபாரதம் சாமானியப்பட்ட மக்களுக்கு, நம்ம பொதுவா ஆன்மீகம், சாமி கும்பிடுறோம் வர்றோம் அப்படின்னு தெரிஞ்ச மக்களுக்கு பாண்டவர்களோட வெற்றியோட மகாபாரதம் முடிஞ்சிருச்சு. குருஷேத்திர போர் முடிஞ்ச உடனே மகாபாரதம் முடிஞ்சிருச்சு. ஆனா நிஜத்துல மகாபாரதம் எங்க நிறைவுறுது? மகாபாரதம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய கிரந்தம், ஒரு பெரிய நூல். மகாபாரதம்ங்கிற நூல்ல கிட்டத்தட்ட சபாத லட்ச கிரந்தம்னு பேர். அதாவது 1,25,000 ஸ்லோகங்கள், ஒரு கணக்கை வச்சு பெரியவாள்லாம் சொல்வா. 18 பர்வாக்களா அதை பிரிச்சிருக்கா. பொதுவா மகாபாரதம்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னன்னா யுத்தம் தான் ஞாபகம் வரும். யுத்தத்துக்கு முன்பு என்னெல்லாம் நடந்ததுங்கிறத சொல்லும் மகாபாரதம், யுத்தத்தையும் சொல்லும். அந்த யுத்தம் பாண்டவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்ட யுத்தம் அல்ல, தர்மம் ஜெயிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஏற்பட்ட யுத்தம். ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு பெண், ஒரு திரௌபதி என்கின்ற பெண்ணுக்கு தவறிழைத்த கௌரவர்கள் இருந்தார். அப்ப கிருஷ்ணருடைய சங்கல்பம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு தவறிழைக்கக்கூடிய சமுதாயம் இருக்கக்கூடாது. ராஜா பெண்ணை மதிக்க வேண்டும் என்பதற்காக, தர்மத்துக்காக நடந்ததுதான் அந்த போராட்டம், பாண்டவர்களுக்காக அல்ல. யாதிருச்சிகமா எதேச்சியா அது பாண்டவர்கள் அங்க அமைஞ்சுட்டா ஒண்ணும். ஏன்னா இத பாண்டவர்களுடைய வெற்றின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்னா விவேக், பாண்டவர்களுக்கு திரௌபதி மூலமாக 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 5 பிள்ளையும் செத்து போயிட்டான். பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய பீமனுக்கு ஹிடிம்பை மூலமாக கடோத்கச்சன் ஒரு பிள்ளை இருந்தான், அவன் இறந்து விட்டான். பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சுபத்ரை மூலமாக அபிமன்யுன்னு ஒரு பிள்ளை, அவனும் இறந்து விட்டான். அதனால எத்தனையோ பேர் இழந்து விட்டார்கள் பாண்டவர்கள் பக்கம். அந்த இறப்பு ஏற்பட்டும் ஜெயிச்சது யாருன்னா பாண்டவர்கள் அல்ல, தர்மம். அதனால அப்பேற்பட்ட மகாபாரத போர் முடிந்து துரியோதனாதிகளும் இறந்து, அந்த திருதராஷ்டிரன், விதுரன் இவாள்லாம் வானப்பிரஸ்தம் காட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஆனா பாண்டவர்கள் இன்னும் ராஜாவா இருக்கணும். ஏன்னா அந்த ராஜாவா இருந்து பரிபாலனம் பண்றதுக்கு தான் இந்த யுத்தமே. அதெல்லாம் ஆகும்போது யுதிஷ்டிரனுக்கு, தர்மராஜாவுக்கு பல சந்தேகங்கள். ராஜ்ய தர்மம்னா என்ன, மோக்ஷ தர்மம்னா என்ன, அதாவது ஒரு ராஜா எப்படி ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும், செய்த ராஜா பிற்காலத்தில் ராஜா மட்டும் இல்லை யாருமே ஒரு மோக்ஷத்தில் எப்படி அபிருச்சி கொள்ள வேண்டும்ங்கிற கேள்விகள்லாம் வர, படுத்த படுக்கையா, அதாவது ஒரு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார் பீஷ்மர், அவர்கிட்ட போய் அத்தனை கேள்வி சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இதெல்லாம் மகாபாரத யுத்தம் நடந்து முடிந்த பிறகு. அதுவும் கேட்டு சந்தேகங்கள் பெற்று அவர் விவரணமாக பதில் சொல்லி இன்னும் சில சந்தேகங்கள். அப்ப சரி, இப்ப நான் யாரை வழிபட வேண்டும், வழிபடுவதற்கு வழி யாது,
அந்த வழியை எங்கனே கடைபிடிக்க வேண்டும், யாரை ஜபிக்க வேண்டும், இந்த மாதிரி 6 கேள்விகள் மனசுல வருது. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வா பேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கமர்ச்சந்தः பிராப்னயுர் மானவாஹ சுபம் கோ தர்ம சர்வ தர்மாணாம் பவதः பரமோமதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத்னு 6 கேள்விகள் கேட்கிறார். அந்த 6 கேள்விகளுக்கும் சமாதானம் தான் அந்த பீஷ்மாச்சாரியர் சொன்ன தொகுப்புக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு பேர். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். MS சுப்பலட்சுமி போன்ற மகனியர்கள்லாம் இது ரொம்ப நன்னா சொல்லியிருக்கா. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏற்பட்டதும் அந்த மகாபாரத போர் முடிந்த பிறகுதான். அதனால இவ்வளவு விஷயங்கள் நடந்து இவர்கள் ராஜ்ய பரிபாலனமும் ஒழுங்கா பண்ணி கிருஷ்ணரும் சென்று விட்டார். இதுல என்னன்னா, அந்த காந்தாரிக்கு ஒரு கோபம். அவளுக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, பெத்தது 100 அசடுன்னு வச்சுக்கோ. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு தாயின் மனம் இல்லையா, அவளுக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்துனா, பீமன் ஒருவனே துரியோதனாதிகள் 100 பேரையும் கொண்டு தீர்த்துட்டான். வேற யாரும் இல்ல, வெறும் பீமன். அதனால நம்ம பிள்ளை ஒத்தம் கூட மிஞ்சலியே. அப்ப யார் மேல கோபம் வரணும்? பீமன் மேல வரணும். அவளுக்கு அவ பீமன் மேல வரல, கிருஷ்ணன் மேல வந்தது. அவ என்ன சொன்னா, கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தியான்னு இந்த யுத்தமே நடந்திருக்காது. நீ சங்கல்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த யுத்தமே நடக்காம பண்ணிட்டு இருக்கலாம். அது என்னவோ உனக்கு உள்ளுக்குள்ள என் குழந்தைகளை கண்டா பிடிக்கல. எப்போது என்னுடைய அத்தனை குழந்தைகளின் மரணத்துக்கும் நீ ஒரு விதத்தில் காரணமானாயோ, உன்னுடைய சந்ததியினர், உன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்கள், யாதவ குலம்னு பேர், அந்த யாதவ குலத்தை சார்ந்தவர்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு இது. அதனால யாதவாள் அவள்லாம் ஒத்தருக்கொத்தர் அடிச்சுட்டு அதுல நிறைய துர்குணங்கள்லாம் ஏற்பட்டு, ரொம்ப குடிப்பழக்கம் வந்து விட்டது. குடிப்பழக்கம் வந்து கொடுத்தனாலே மதி கொஞ்சம் கலங்கி போகும் இல்லையா. பொதுவாகவே நம்ம ரோட்ல ரொம்ப ஒருத்தர் பட்ட பகல்ல குடிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் மென்டல் இம்பேலன்ஸ் வந்துடும். அதனால்தான் அதை வச்சுன்னு வண்டி ஓட்டாதீங்கன்னு இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் சொல்றா. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஏற்பட்டு அடிதடியாக மாறி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த க்ஷீணிச்சுட்டு போயிடுத்து. துவாரகாப்பட்டினமும் பிற்காலத்துல முழுகி போயிடுத்துன்னு சொல்வா. கிருஷ்ணரும் தன்னுடைய காலம், தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது. பகவத்கீதை உபதேசமா எடுத்து காக்க வேண்டிய சாதுக்களை காத்தாச்சு, துஷ்டர்களை நிரசனம் பண்ணியாச்சு. தன்னுடைய அவதாரம் நோக்கம் பூர்த்தி ஆயிடுது. தன்னடி சோதிக்கு எப்படி போவது? அதுக்குதான் இன்னைக்கும் குஜராத்ல சோம்நாத் வீராவல்னு ஒரு இடம் இருக்கு, பிரபாச தீர்த்தம்னு பேர். அந்த இடத்துல பெருமாள் வந்து அப்படியே கொஞ்சம் சாஞ்சின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார், காலை நீட்டின்னு இருக்கார். அவர் திருவடி சட்டுன்னு தாமரையை ஒத்த திருவடி ஏதோ ஒரு சாபவசமாய் தூரக்கேந்து பார்த்தா ஒரு மானின் கால் குழம்பு போல் இருந்தது. உடனே ஒரு வேடுவன் அதை அடித்து விட்டான். கண்ணனும் இதை ஏற்றுக்கொண்டு தன்னடி சோதிக்கு போய்விட்டார். அப்ப கிருஷ்ணர் காலமும் அந்த அவதார நோக்கமும் முடிந்து விட்டது. பஞ்சபாண்டவர்களும் நிறைய உபதேசம் கேட்டுட்டா. அதன் முடிவுல ஸ்வர்காரோகணம்னு நடக்கிறது. அப்ப கிருஷ்ணரே கிளம்பி போயிட்டார். அப்புறம் நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு இவாள்லாம் ஸ்வர்க்கத்தை நோக்கி பிரஸ்தானம் பண்ற மாதிரி மகாபாரதம் முடியும். அந்த பாண்டவர்களுடைய அது ஒரு விதத்தில் சந்ததி, அந்த ஒரு குலம், கிருஷ்ணருடைய குலம் ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு ராஜாக்கள் மூலமாக வரும். அஸ்வத்தாமா இருக்கார். அதாவது பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் 100 பேருக்கும் ஆச்சாரியன் துரோணாச்சாரியர். துரோணாச்சாரியருக்கும் கிருபிக்கும் பிறந்த ஒரே ஒரு பிள்ளை அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா வந்து இந்த அபிமன்யுவின் குழந்தை, உத்தரை கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து பெருமாள் ரட்சித்து கொடுத்தார். அவனுக்கு தான் பரீட்சித்துன்னு பேர். அந்த சமயத்துக்கு அப்புறம் இந்த அஸ்வத்தாமாவுடைய வம்சம் தொடர்ந்தது. அந்த அஸ்வத்தாமாவினுடைய வம்சம் தான் பல்லவ மன்னர்கள். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் ஆண்டார்கள்னு சொல்றோம் இல்லையா, கிளியரா பல்லவர்கள் சொல்லிவிட்டா நாங்க பரத்வாஜர், துரோணர், அஸ்வத்தாமா வம்சத்துல வந்தவர்கள். இதே ராமரோட வம்சம் இருக்கு பாருங்க. ராமருக்கு 2 பிள்ளைகள், லவன், குஷன். அந்த குஷனுடைய வம்சத்துல வந்த 32 34வது ராஜாவுக்கு தான் பிருஹத்பலன்னு பேர். ராமருடைய வம்சத்துல வந்தவன். அந்த பிருஹத்பலன் அபிமன்யுவினால் கொல்லப்படுகிறான் மகாபாரத யுத்தத்துல. அந்த வம்சத்துல மொத்தமா ராமருடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அவர்கள் ஒரு கல்வெட்டிலையும் சொல்லுவா, நாங்க ராமர் வம்சத்துல வந்திருக்கோம், ராமருக்கு அப்புறம் இத்தனை ராஜாக்கள் இருந்தா நாங்க இத்தனாவது ராஜாவுடைய பிள்ளை. அப்ப ராமருடைய சூரிய வம்சம் தொடர்ந்து நமக்கு சோழர்களா வந்தா, அதே மகாபாரதத்துல துரோணருடைய வம்சம் அஸ்வத்தாமா வம்சம் தொடர்ந்து நமக்கு பல்லவர்களா வந்தா. அப்போ மகாபாரத யுத்தம் முடிந்து இவ்வளவு
வருஷம் நடந்து இவ்வளவு விஷயம் நடந்து இன்றைய காலகட்டம் ராஜாக்கள் வரை அந்த வம்சம் தொடர்ந்தது. மொத்த மகாபாரதத்திலையும் இப்ப நீங்க சொன்னது ஒரே கேள்விதான் சார். கிருஷ்ணர் நினைச்சிருந்தா இது மொத்தமாவே மாத்திருக்கலாமே, பகவான் இல்லையா? ஆனா அவர் ஏன் செய்யல? அவர் அந்த ஒரு ஒரு மனிதராகவே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. கர்மாவை ஏத்துக்கிட்டு கர்மா இஸ் கர்மா அப்படிங்கிறது தானா? அதனுடைய விளக்கம் என்ன சார்? அதாவது 2 விதத்தில் இதற்கு பதில் சொல்லலாம். ஒன்று, பெருமாள் எது நினைச்சாலும் பண்ண முடியும். அவருக்கு சங்கல்ப சக்தியின் பேர். அவருடைய டிவைன் வில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது இஃப் ஹி திங்ஸ் இது நடக்கணும்னா நடக்கும். இப்ப நம்ம மெனக்கட்டி இப்ப மைசூர் பாகு பண்றோம்னு வச்சுக்கோ. நான் கடலை மாவை வாங்கி, நெய்யை வாங்கி, சர்க்கரையை வாங்கி, இதை பாகு எடுத்து அதை இதுல போட்டு வறுத்து கிளறி எல்லாத்தையும் பண்ணணும். பெருமாளுக்கு அப்படி இல்லை. மைசூர் பாகுன்னு சொல்லிட்டா வந்துடும். நமக்கும் அவருக்கும் அதான் வித்தியாசம். நம்ம உழைக்கணும். உழைச்சாலும் அதனுடைய பலன் கிடைக்குமான்னு தெரியல. அவர் நினைச்சாலே போரும் நடக்கும். அதுக்கு சங்கல்ப சக்தியின் பேர். பெருமாள் சங்கல்பிச்சிருந்தாருன்னா யுத்தம் நடக்காமல் இருந்திருக்கும். பெருமாள் சங்கல்பிச்சிருந்தாருன்னா துரியோதனன் நல்லவனா இருந்திருப்பான். எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா பகவத் சிருஷ்டி அவ்வளவு சிம்பிள் இல்லை விவேக் அப்படின்னு எங்க ஆச்சாரியன் சொல்வார். எனக்கு ரொம்ப தெரியாது, நான் கேட்டிருக்கேன். பகவான் சிருஷ்டியை செய்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை எல்லாம் படைச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு நாம ரூப நமக்கு ஒரு பேரை கொடுத்து ஒரு சரீரத்தை கொடுத்து வச்சா கர்மான்னு நமக்கு ஒரு சைக்கிள் ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்க. அந்த ஃபார்முலால நீ எத்தனையோ ஜன்மாக்களாக பண்ண பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கர்மா திரட்டா நமக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த பேங்க் பேலன்ஸ்ல எப்படி ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த மாதிரி உன் புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றவாறு சரீரம். ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு நம்ம பிறக்கிறோம்னு வச்சுக்கோ, அது எதுவும் நம்ம செய்த புண்ணியம். ஏன்னா அந்த அப்பா அம்மா நமக்கு நல்லது கற்றுத்தரா. அப்பா அம்மாவுக்கு கேரக்டரே சரியில்லை, சமுதாயத்துக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் பிள்ளையா பிறந்திருக்கேன்னு சொன்னா அது நான் செய்த பாவம். அப்ப என் கர்மா முடிவு பண்றது நான் யாருக்கு பிள்ளையா இருக்க போறேன், யாருக்கு பெண்ணா இருக்க போறேன், எப்படி படிக்க போறேன், படிச்சுட்டு வேலை கிடைக்குமா இல்லாட்டா படிக்காமலேயே வேலை கிடைக்குமா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில தீர்மானம் பண்ணுவது நம்ம கர்மா தான். இப்ப பகவான் என்ன பண்ணிவிட்டார், இந்த உலகத்தை படைத்து கர்மான்னு ஒரு ஃபார்முலாவை போட்டு வச்சுட்டார். அவர் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டார். நான் இதுக்குள்ள வரலப்பா, அதான் ஆட்டோமேட் ஆயிடுத்தே ப்ராசஸ் அப்படிங்கிறார். அந்த ப்ராசஸ்க்குள்ள அவரும் யாதிருச்சிகமா எதேச்சியா கிருஷ்ணரா வர்றார். அப்ப கிருஷ்ணரா வந்தபோது எல்லாத்தையும் அவரால் மாற்ற முடியல. மாற்ற முடியும், தடுக்க முடியும் நினைச்சிருந்தா ஏன் திரௌபதிக்கு அவமானம் நடக்கும்போது தடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் ஒண்ணும் பார்க்க மாட்டார். நான் உனக்கு கொடுத்த சாஸ்திரத்தை வச்சு நல்ல புத்தியை வச்சு, புத்தியிலேயே இன்டெலெக்ட்னு இருக்கு, அதுக்கு அதை விட பெட்டர் என்ன தெரியுமா விவேக், படிச்சுட்டு எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, விஸ்டம்னு சொல்வா இங்கிலீஷ்ல. அதற்கு சம்ஸ்கிருதத்துல விவேகம்னு பேர். விவேகம்னா என்னன்னா விஸ்டம். இது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஞானம் வருது இல்லையா, அந்த ஞானத்தையும் பகவான் நமக்கு போதிக்க வச்சிருக்க. இப்போ துரியோதனனுக்கு தெரியாதா, ஒரு திரௌபதியை அவமானப்படுத்தும் போது அவளுக்கு மாதவிடாய் மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட்ஸ், ஒரு பெண்மணி ரத்தம் கசிந்துன்னு வந்துட்டு இருக்கு, அந்த பெண்மணி தவிச்சுட்டு இருக்கா, அவளை நடு சபைக்கு இழுத்துன்னு வஸ்திராபகரணம் பண்ணணும்னு அந்த இவன் சொல்றான் கர்ணன். இதை கேட்ட துரியோதனனுக்கு தெரியாதா ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு. அவன் விஸ்டமை யூஸ் பண்ணல, விவேகத்தை யூஸ் பண்ணல, கோபம், லஸ்ட், கிரீட் எல்லாம் இருந்தது. பெருமாள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். அவர் என்ன சொல்றாரு, இது பார்ப்பா, நான் படைச்ச உலகம், நான் சாஸ்திரம் கொடுத்துட்டேன், உனக்கு விவேகம் கொடுத்துட்டேன், கர்மான்னு ஒண்ணு இருக்கு, நீங்கள்லாம் எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒன்னும் இன்டர்ஃபியரே பண்ணல. நீ தப்பு பண்ணியா உனக்கு இதுதான் தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துன்னு போறாரு ஒழிய. இதுல நம்ம கேள்வி, ஏன் அவர் மாத்தல, ஏன் இது பண்ணல, மகாபாரதம் நினைச்சிருந்தா அவர் தடுத்திருக்கலாமேனா திரௌபதி கஷ்டப்படுறதையும் தவிர்த்திருக்கலாம், சீதைய ராவணன் அபகரணம் பண்றதையும் தடுத்திருக்கலாம். எல்லாத்துக்குமே அப்படி ஒரு கேள்வி வந்துடும். அதனால பெருமாள் இதை பார்த்துட்டு இருப்பார். ஒண்ணும். ரெண்டாவது, இது இந்த 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 மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மாரலை கற்றுக் கொடுக்கறது தான் விவேக். இப்ப பாரு, துரியோதனன் திருதராஷ்டிரனோட பிள்ளையா இருந்தான், துரோணரோட சிஷ்யனா இருந்தான், அப்பேற்பட்ட படிச்சவன் கூட, பலசாலி கூட ஒரு பெண்ணுகிட்ட தவறு இழைத்தால் அவனுக்கு மரணம் நிச்சயம். அதுவும் அவன் விரும்பியபடி இல்லை, குளத்திலேருந்து எடுத்துண்டு பீமன் ஒரு அடி போடுறான். அப்போ ஒரு பெண்ணை அவமானம் செய்தால் எப்படி அப்படிங்கறத கிருஷ்ணர் போதிவிக்க வேண்டும். அதற்காக இதுக்கு நம்ம அப்படிதான் அர்த்தம் பார்க்கணுமே ஒழிய
அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்மையில சொல்லணும்னா, நம்ம தேசம் முழுக்க ஒரு ஷாக்கை ஏற்படுத்தினது இந்த ஃப்ளைட் கிராஷ். ஏன்னா அது ஏன் அது அப்படின்னா, எத்தனையோ டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம்ஸ் இருந்தாலும் ரோட்ல போறவா இருக்கா, ஷிப்ல போறவா இருக்கா, போட்ல போறவா இருக்கா, கார்ல போறவா இருக்கா, பஸ்ல போறவா இருக்கா, ட்ரெயின்ல போறவா இருக்கா. ஆனா இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ், ரொம்ப படித்தவர்கள் சொல்லுவது என்னன்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட் இஸ் த சேஃபஸ்ட். ஆகாய மார்க்கமா போறது தான் ரொம்ப சேஃப். அந்த சேஃப்னு கருதக்கூடிய ஆகாய மார்க்கத்திலேயே நம்ம தேசத்துக்குள்ளேயே, சமுத்திரத்துல இல்ல, நம்ம தேசத்துக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆகி 17 செகண்ட்ல வெடிச்சு இத்தனை பேர் போயிட்டா. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், செத்து போனவா அத்தனை பேரும் பாவம் பண்ணவாளா, இல்லடா பாவம் பண்ணவா அத்தனை பேரும் அந்த ஃபிளைட்ல ஏறி இருக்காளா? 2. 3வது, இவ்வளவு பேர் போயிருந்தாலும் ஒருத்தர் மட்டும் அதுல பொழைச்சார், அது எப்படி? ஸோ இவ்வளவு கேள்விகள் வருதே. இதுக்கெல்லாம் கர்மா என்ற ஒரு பதிலை தவிர வேற எதுவுமே இல்லை. பெருமாள் அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கார், எப்படி நீங்கள்லாம் பண்றீங்க. ஒரு தாய் குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும் எல்லாம் கத்து தந்துருவோம். ஒரு 10-15 நாள் நல்லா கத்து தந்துருவோம். 16வது நாள் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை என்ன பண்றதுன்னு நான் பார்க்குறேன், அது நான் இவ்வளவு நாள் கற்றுக் கொடுத்துருக்கேனே, அவன் என்னதான் பண்றான்னு பார்க்குறேன், தாய் உட்காந்துட்டு இருப்போம். அதே தான் பகவான் நமக்கு எல்லா விதமான சாஸ்திரங்கள் விவேகத்தை கொடுத்துட்டார். இந்த குழந்தை என்னதான் பண்றதுன்னு பார்க்கலாம்னு வச்சிருக்கார். சில குழந்தை சமுதாயத்துக்கு நல்லது பண்றது, சில குழந்தை சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது. அதெல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்கார். நீ என்ன பண்ணாலும், நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் உன் கர்மா உன்னை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படிதான் புரிஞ்சு. மகாபாரதத்தை வாழ்வியல் ரீதியா பாக்குறப்போ, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் பாக்குறப்ப அதிகமா கஷ்டத்தை அனுபவிச்சது கிருஷ்ணர் தானே, ஆரம்பத்திலிருந்தே அப்படிதான் அனுபவிச்சார். இப்போ ராமரை பொதுவா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவா. ராமர் வந்து நினைத்து பார்க்காத நேரத்தில் காட்டுக்கு போன்னு அப்பா சொல்லிவிட்டார். அப்பா அம்மாவே சொல்லிட்டா, கைகையே சொல்லிட்டா. 14 வருஷம் கிளம்பி போகணும்னு பார்த்தார். எல்லா சொத்து பத்து இத்தியாதிகள் எல்லாம் விட்டுட்டு, அந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவர் நேர காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போய் இங்க கொஞ்சம் நன்னா இருக்கலாம்னா விராதன் ஒருத்தவரான் சீதையை கடத்தின்னு போறான், கபந்தன் ஒருத்தவரான் ராமலட்சுமணனால் கடத்தின்னு போறான், கரதூஷணாதிகள் வந்து 14,000 பேர் வந்து சண்டை போடுறான். ஹா பா அப்படின்னு உட்காந்துட்டா ராவணன் வந்து சீதையை கடத்தின்னு போறான். சரி, கடத்தின் போன இடத்துல ஒரே யுத்தம். திரும்பி வந்தா கர்ப்பவதியா இருக்கக்கூடிய சீதையை காட்டுக்கு அமிச்சாச்சு. நிறைய இன்னல்கள், நிறைய ராமாயணத்துல. பொதுவா ராமரை ரசிக்கக்கூடியவர்கள் சொல்லுவார், ராமர் அளவுக்கு கிருஷ்ணர் கஷ்டத்தை அனுபவிச்சாரான்னு. ஆனா அடியனுடைய அபிப்பிராயத்துல ராமரை விட கஷ்டம் அனுபவிச்சவர் கிருஷ்ணர். ஏன்னா பாருங்க, பெத்த அம்மா 6 குழந்தைகளை பெத்து அதை கொன்ன கம்சன் 7வது குழந்தையும் தங்கவில்லை, கர்ப்பம் தங்கவில்லைன்னு சொல்லி ஒரு மிஸ்கேரேஜ்னு சொல்லிடுறான். 8வது குழந்தையாக கண்ணன் பிறக்கின்றான். அந்த பிறந்த கண்ணனுக்கு பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவேக், பிறந்த குழந்தைக்கு பிறந்த கொஞ்ச நேரத்திலே தாய் வந்து பால் கொடுப்போம். அதுக்கு கொலஸ்ட்ரம்னு பேர். அதுதான் அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து. அது கூட தேவகியால கொடுக்க முடியல. அதனால அந்த குழந்தை பிறந்த வேளையிலே பெற்றோர்களை பிரிந்தது. என்ன ஒரு துயரமான விஷயம். எந்த கிராமத்துக்கு கண்ணன் சென்றானோ அந்த பெரியவர்கள் தான் தன் பெற்றோர்கள்னு நினைச்சா. அந்த நந்தகோபாலன் யசோதை தான் இவர் தான் பிள்ளைன்னு நினைச்சா. 10 வயசு அந்த குழந்தை காலத்துக்குள்ள தொட்ட இடத்துல எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கும்பா. இப்படி தொட்டா ஒரு அசுரன், அப்படி தொட்டா ஒரு அசுரன். காத்தா திருநாவர்த்தன்னு வரான். பேய்முலை நஞ்சுண்டுன்னு பால் கொடுக்க வந்த பூதனை என்கின்ற அரக்கி வந்தாள். சரி, ஒரு சகடம் ஒரு வண்டி கிட்ட விடலாம்னு பார்த்தா அது ஒரு அசுரன். பிரளம்பன், கேஷி, அகன், தேனுகன், என்னென்னவோ அசுராள். 10 வயசு குழந்தைக்குள்ள. சரி, 10வது வயசுல குழந்தை கிட்ட வந்து சொல்றா, இது உங்க அப்பா அம்மா இல்ல, இன்னொருத்தர் தான் உங்க அப்பா அம்மா வாங்குறா. சொந்த தாய்மாமா கம்சன் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து குவலையாபியிடம்ங்கிற யானை, முஷ்டிக சாணூர்கள், மல்லர்கள் அவர்களை எல்லாம் ஏவி அனுப்பினான். அவர்களையும் கொண்டு தீர்த்து, கம்சனையும் கொண்டு தீர்த்து, தாய் தந்தையினரை ஜெயிலேந்து மீட்டெடுத்து, அப்புறம் ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா, ருக்மிணிக்கும் தனக்கும் பிறந்த குழந்தையான பிரத்யும்னனை 10 நாள் குழந்தையா இருக்கிறதுக்குள்ள சம்பரன் ஒரு அசுரன் கடத்தின்னு போயிடுறான். பின்னாடி குழந்தை வருது. பேரனான அனிருத்த அரெஸ்ட் பண்ணிடுறான் பாணாசுரன். சரி, தன்னுடைய ஃப்ரெண்டான திரௌபதி நடுசபையில் அவமானம் செய்யப்பட்டாள். எத்தனையோ இன்னல்கள். ஆனா ராமர் அனுபவிச்ச விட கஷ்டத்தை விட இவர் ஜாஸ்தி அனுபவிச்சார்னா. ஆனா கிருஷ்ணர் கஷ்டத்தை ஜாஸ்தி யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா அவரோட கேரக்டர் எப்படின்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை லைட்டா எடுத்துன்னு போயிடுவார். இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவா, ஹாப்பி கோ லக்கி மேனும்பா.
சில பேர்லாம் எப்படின்னா அந்த கஷ்டத்தை தொடச்சு போட்டுட்டு போயிடுவா. ரொம்ப அப்படியே ஐயோ ஓன்னு உட்காந்துட்டு இருக்க மாட்டா. இவ்வளவுதானே, சரி பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த ஆட்டிடியூட் கிருஷ்ணருக்கு இருந்ததுனால கிருஷ்ணர் தன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் பட்டார் அப்படிங்கிற ஆங்கிள் யாரும் பார்க்க மாட்டா. அவர் தான் ஜாலியாச்சே அப்படின்ட்டுருவா. ஆனா இந்த ஜாலிக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. அது அவர் அப்படி தொடச்சு போட்டுட்டு எப்படி நம்ப இருக்கணுங்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு. இப்போ சில குழந்தைகள்லாம் ஒரு எக்ஸாம்ல கொஞ்சம் மார்க் குறைஞ்சாயிடுதுன்னா சூசைட் பண்ணிக்கிறா. அப்படின்னா அந்த குழந்தை ஒரு நான் வந்து மார்க்கு குறைவா வருது சின்ன விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த குழந்தை உழைச்சிருக்கு. உழைச்ச குழந்தைக்கு உழைப்புக்கு தக்கவாறு மார்க் கிடைக்கலைன்னா கொஞ்சம் டிஜெக்ஷன் இருக்கும். சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கா? அப்போ அதனால தான் ராமாயணமும் மகாபாரதமும் கிருஷ்ண சரித்திரமும் சொல்லிண்டே இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை யோசிக்கும், டே கிருஷ்ணரே அவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிடுறாரு, நம்ம ட்ரை பண்ணலாங்கிற ஒரு இது வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும். அதனாலதான் கிருஷ்ணருடைய லைஃப்ங்கிறது இன்றளவும் நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா கொண்டாடுறாங்க. ரொம்ப பெரிய தத்துவங்கள் ரீதியா சொன்னதை நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக்ல எல்லாம் பசங்க வந்து போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அதில் வந்து இந்த லவ் ஃபெயிலியர்லலாம் ரொம்ப வந்து மன உடைஞ்சு போய் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ வந்து நான் ஒரு பதிவு பார்த்தேன். மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து இருக்கிறப்ப ராதையே விட்டுட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணருக்கே அந்த நிலைமைனா நீ யார்ரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரிலேட் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு மகாபாரத கேரக்டர்லையுமே கிருஷ்ணர் வந்து ஒரு தாக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கர்ணன் நீங்கள் சொன்னீங்க, கர்ணனுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் அப்படி ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறப்ப ஒரு கட்டத்தில் நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக கிருஷ்ணர் வந்து அந்த தர்மத்தை வந்து வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட மன்னித்து அருள்வாயடா கர்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டிருப்பார் கண்ணதாசன். ஸோ அதில் என்ன நடந்தது ஆக்சுவலாக? இந்த கடந்த ஒரு 50-70 வருடங்கள்ல பொதுவாகவே பாரத தேசத்திலேயே நான் சொல்றேன், அதுலயும் முக்கியமா தமிழ் இண்டஸ்ட்ரி, மொத்தமா இந்தியன் இண்டஸ்ட்ரி, மூவி இண்டஸ்ட்ரி, அதுல தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு 50 to 70 இயர்ஸ்ல நிறைய டைரக்டர்ஸ் உழைச்சு சினிமாலாம் எடுத்திருக்கா. நிறைய படங்கள் நன்னா ஓடி இருக்கு. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெமினி தொடங்கி நிறைய பேர் எல்லாரும் உழைச்சிருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து இப்போ கர்ணன் அப்படின்னா உடனே சிவாஜி தான் ஞாபகம் வர்றாரு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னா உடனே இந்த சூப்பர் சிங்கர்ல பாடும்போது எல்லாரும் அழறா. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு படமோ ஒரு சீரியலோ நமக்கு பிரமாணமாகாது. அது அந்த டைரக்டர் ஒரு ஆசைக்காக எடுத்திருக்காரு, நல்லா ஓடி இருக்கு, நல்ல பாட்டு, சிவாஜி ஒரு பெரிய ஆக்டர், அவ்வளவுதான். மகாபாரதம் இன்னைக்கு பார்த்தேன்னா வியாசர் எழுதினதுதான் மகாபாரதம். அதுல என்ன இவெல்லாம் கதையெல்லாம் எடுத்து எழுதுறா. ரெண்டாவது தமிழ் மொழியில வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் வில்லி பாரதம்னு எழுதியிருக்கார். அப்ப தமிழ் மொழியில வில்லி பாரதம், சம்ஸ்கிருதத்துல இருந்தது வியாச பாரதம். இதற்கு உரைகள்லாம் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய கதாபாகங்களை எடுத்துட்டு தான் இன்னும் அதுல கொஞ்சம் அந்த இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை நம்ம லோக்கலா சொல்லுவோம், மசாலா எல்லாம் போட்டு நம்ம டைரக்டர்ஸ் படமா எடுக்கிறா. ஒரிஜினல் மகாபாரதத்துல கர்ணன் ஓஹோன்னு நல்லவன்லாம் கிடையாது. அவனை அவ அம்மா சின்ன வயசுல தியாகம் பண்ணி விட்டான். ஏன்னா கல்யாணம் ஆவதற்கு பூர்வமே குந்திக்கு அந்த குழந்தை பிறந்ததால் தியாகம் பண்ணி விடுறான். இதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸப்டை தான் எடுத்து மணிரத்னம் அவர்கள் தளபதி படத்துல வந்து எப்படி வந்து ஒரு சூரியனின் அம்சமாக கர்ணன் தோன்றினானோ, அதுல வந்து இன்சிடென்டலி அதுல வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய கதாபாத்திரத்துக்கு சூர்யான்னு பேர். அவர் எப்ப வந்தாலும் வந்து பின்னாடி ஒரு சூரியன் ஒண்ணு அஸ்தமிக்கிற மாதிரியோ உதிக்கிற மாதிரியோ சூரிய கிரணங்களோட காமிப்பார். அவரை சின்ன வயதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே விட்ட தாய் தான் அந்த இடத்துல ஸ்ரீவித்யா அவர்கள். அந்த ஸ்ரீவித்யா நினைச்சு பார்த்துப்போம். சரி, இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி, நல்ல விஷயம் தான். ஆனா ஒரிஜினலாவே பார்த்தீங்கன்னா குந்தி கல்யாணம் ஆவதற்கு பூர்வமே பிறந்த குழந்தை தியாகம் செய்து விட்டார். அது அவளுக்கும் ஒரு இழப்பு, அந்த குழந்தைக்கும் எவ்வளவு ஒரு பெரிய சோகம், அதுல எல்லாம் டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் கர்ணன் எப்படி தன் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிட்டான்? How did he channelize his life? தனக்கு ஒரு பதவி வர வேண்டும் என்பதற்காக துரியோதனன் எத்தனை அவதூறு சொன்னாலும், பெண்களை எத்தனை இழிவா பேசினாலும், நான் அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார்.
இது எனக்கு எப்படின்னு புரியல. இப்போ நம்ம பாரத தேசத்துல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு வந்தபோது நம்ம உள்துறை அந்த இன்டெலிஜென்ஸ் இன்டெல் அவர்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இதை தயார் பண்ணவர்கள் ஏற்பாடு பண்ணவர்கள்ல பெரும்பாலானவர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். அப்ப அந்த பாகிஸ்தானை சார்ந்தவர்களுக்கு அந்த மிலிட்ரியே ஹெல்ப் பண்ணிருக்கு, கவர்மெண்டே ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்குங்கிற அந்த இன்புட்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நீங்களே இப்படி பண்றதுனால அந்த டெரரிஸ்ட நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு பண்ணோம். அது மட்டும்தான், பொதுமக்களை நம்ம தொடவே இல்லை. அது அந்த நாடுக்கு கோபம் வந்துடுச்சு. அதன்னு சொல்லிட்டு எப்படி என்னவா இருந்தாலும் எப்படி நீ ஊரை அட்டாக் பண்ணலாம்னு உடனே ஒரு மே மாதத்தில் ஒரே போர் நிலைமை வந்துடுது. இப்ப பாரதத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த போட்டி வருது. இதுல ஒரு விஷயம் என்ன ஆச்சு நீங்க கவனிச்சீங்கன்னா விவேக், அவங்க கையில டர்க்கிஷ் ட்ரோன்ஸ் இருந்ததுன்னு, டர்க்கி கொடுத்த அம்யூனிஷன்லாம் இருந்தது. அப்போ டர்க்கி ஒரு விதத்துல இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, மறைமுகமாகவோ பொதுமுகமாகவோ பண்ணிருக்கு. இதுல நமக்கு என்ன வருத்தம்னா, இப்ப நாங்க 2 நாடு சண்டை போட்டு இருக்கோம். எங்களுக்கு காரணம் என்னன்னா, பொதுமக்களை இவங்க ஏற்பாடு பண்ண டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணா நீங்க ஒன்னும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும். டர்க்கி நல்லவரா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், பாகிஸ்தானுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும், வேண்டாம்ப்பா டெரரிஸ்ட் எல்லாம் அனுப்பக்கூடாது. இல்லாட்டா நியூட்ரலா கம்முன்னு இருந்திருக்கணும். அவனுக்கு அட்வைஸும் பண்ணல, நியூட்ரலாவும் இல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ற. அதேதான் கம்சன் துரியோதனன். துரியோதனன் ஒரு பெண்ணுக்கு கர்ணன் தவறிழைத்தான். இழைக்கும் போது அந்த கர்ணன் என்ன பண்ணிருக்கணும், துரியோதனா ஒரு பெண்ணுக்கு நீ இப்படி பண்ணக்கூடாது, கூட இருந்து. நீங்க நம்ப மாட்டேள், அந்த சபா பர்வால ஸ்லோகம், அந்த பஞ்சபாண்டவர்கள் தங்களை இழந்து விடுகின்றார்கள், சொத்து பத்து நாடு எல்லாத்தையும் இழந்து விடுகின்றார்கள். இழப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன போது சகுனி துரியோதனாதிகள் சொல்றா, இல்ல உங்ககிட்ட உங்க வைஃப் இருக்கா, அவளை பணையம் வைங்கோ. பணையம் வச்சு இழந்த பிறகு சபைக்கு கூட்டுன்னு வான்னு சொல்றான் துரியோதனன். ஏன்னா அவ எனக்கு தாசி, ஷீ இஸ் மை சர்வெண்ட், கூட்டுன்னு வா அவளை. அப்போ முதல்ல பிரதிக்ராமின்னு ஒருத்தன் போறான். அப்ப திரௌபதி சொல்றா, இல்லப்பா நான் எனக்கு ரத்தம் போயின்றிருக்கு, பீரியட்ஸ்ல இருக்கேன், என்னால பெரியோர்கள் முன்னாடி வர முடியாது அப்படின்னு சில கேள்விகள் கேட்டு அனுப்புறா. பிரதிக்ராமின் கேட்கிறான் சபையில. அதுக்கு துரியோதனன் பாளார்னு ஒரு அரைஞ்சு, அவளே ஒரு தாசி, அவளா என்னை கேள்வி கேட்பதுன்னு சொல்லிட்டு துஷாசனன் அனுப்புறான். அவன் அவள் கூந்தலை இழுத்து பிடித்து தர 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 தரன்னு சபைக்கு இழுத்துன்னு வரான். ரொம்ப கொடூரமான சம்பவம். அப்போ இந்த கர்ணன் சொல்றான், துரியோதனா அவளோ உன் தாசி, அவ மேல ஒரு உடுப்பு இருக்கு, துணி இருக்கு, அந்த துணி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு அவளை ஸ்ட்ரிப் பண்ணணும்னு ஐடியா கொடுக்கறதே நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம். எதுக்கு நான் இவ்வளவு விவரமா சொல்றேன்னா, மகாபாரதத்தில் உள்ள கர்ணன் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. தவறு செய்தவர்களோடு கைகோர்த்தான், அவர்களை திருத்தி தர்ம வழியில் கொண்டு வராமல் இன்னும் அதர்மத்தில் அவர்களையும் ஈடுபடுத்தி தானும் ஈடுபட்டான். அதனால இந்த கர்ணன் படத்துல அவர் இந்த வள்ளல் அந்த வள்ளல், இப்போ நான் கரப்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பதியில போய் ஒரு கிரீடத்தை கொடுத்த, அப்படி நீ ஒரு பெண்ணுக்கு தவறை இழைத்து நீ நான் தானம் பண்றேன் தர்மம் பண்றேன்னு சொன்ன எப்படி? ஒண்ணும். ரெண்டாவது, அடியேனுக்கு தெரிந்தவரை கண்ணன் வயோதிக வேஷத்துல போய் அவர்கிட்ட இருந்து ரத்தத்தை வாங்கி தர்மத்தை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மகாபாரதம். அப்படி ஒரு சீனே இல்லை, அந்த மாதிரி ஒரு சீனே இல்லை. அதான் நான் சொல்றேனே, மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதாபாகத்தை டைரக்டர் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா அதுல மேல அந்த மசாலா எலிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கர்ணனை கிட்டத்தட்ட இப்போ ஹீரோ ஆக்கிட்டா. இப்ப நான் இப்ப கர்ணனை பத்தியே சொன்னாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல என்ன எழுதுவானா, நீ கர்ணனை எதிர்க்கின்றாய், நீ ஒரு பார்ப்பனன், பார்ப்பன வெறியன், ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. நான் சொல்றதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு, வியாசருடைய ஸ்லோகங்களா இருக்கு. நான் எனக்கு கர்ணன் மேல எனக்கு என்ன சொல்லுங்க, இப்ப கர்ணனை திட்டி எனக்கு ஒரு பதவியும் கிடைக்க போறது இல்லை, இருக்கிறத அப்படியே சொல்றேன். மகாபாரதத்துல கர்ணன் கொஞ்சம் பொறாம பிடிச்சவன், வேற ரொம்ப ஜெல்லஸ். நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு மகாபாரதத்துல. ஜெல்லசி அவனுக்கு எப்பவுமே அவனோட போட்டி அர்ஜுனனோட. அதனால்தான் பெற்றோர்கள்லாம் அடிக்கடி சொல்லுவா, ஸ்கூலுக்கு போகும்போது நீ ஒழுங்கா படி, கம்பேர் பண்ணாத. இவன் இப்படி பண்ணிவிட்டான், அவ அப்பா அம்மா இங்க கூட்டுன்னு போனா, அவங்க அப்பா அம்மா கொடைக்கானல் கூட்டுன்னு போனா தெரியுமா, கம்பேர் பண்ணாத. ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட். உனக்கு பகவான் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்க,
கர்ணனுக்கு எப்பவுமே கம்பேரிசன். அர்ஜுனன் என்ன பண்றானோ நான் அதை பண்ணணும். அந்த மாதிரிதான் நீங்க மகாபாரதத்தை நிறைய கட்டங்கள் இருக்கும். ஸோ மொத்தத்துல கர்ணன்கிற கேரக்டர் கிட்டேந்து 1-2 என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவனுக்கு விதி தவறிழைத்தது. சின்ன வயசுல அம்மா ஆத்தங்கரையில விட்டுட்டா. அது ஒரு பெரிய இழப்பு தான். அதுக்கப்புறம் பரசுராமருங்கிற ஆச்சாரியன் உனக்கு மறதி ஏற்படும்னு ஒரு சாபம் கொடுத்தார். அது ஒரு பெரிய இழப்பு தான். மற்றபடி பார்த்தேன்னா கத்துக்க வேண்டிய விஷயங்கள்னு கர்ணன் கிட்டேருந்து ரொம்ப இல்லைங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இல்ல எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு இல்லையா, என் உயிர் தோழி கேளொரு சேதி என்னமா பாடியிருக்க, அந்த கர்ணன் படத்தையே பார்த்துட்டு நம்ம கர்ணன்லயே ஈடுபட்டுருக்கலாம். பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு படத்திலேருந்து எடுக்கிறது தப்பில்லை. திருவிளையாடல் தருமின்னு சொன்னா உடனே நாகேஷ் தானே வருவார். அகஸ்தியர்னு சொன்னா சீர்காழி கோவிந்தராஜன் தான் வருவார். ஏன்னா தப்புன்னு சொல்லல. இது அது ஒரு இப்போ இன்னொரு 20 வருஷம் போச்சுன்னா எல்லாருக்கும் ராஜராஜ சோழன்னா ஜெயம் ரவி தான் ஞாபகம் வருவார் இல்லையா, குந்தவைன்னு சொன்னா த்ரிஷா தான் ஞாபகம் வருவா. அது அந்த சினிமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம். நான் அதை பாசிட்டிவாவே எடுத்துக்கிறேன், தப்பு சொல்லல. பட் ஆனா புராணங்கள்ல இதிகாசங்கள்ல இல்லாத கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு சுமாரா கெட்டவனா இருக்கவனா அப்படியே ஹீரோவா டர்ன் பண்றதுதான் எனக்கு என்னமோ தப்புன்னு பட்டுது. Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur. It will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha,
at a Vidya Bharati Kalyana Mandapam. It will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha. It is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur. There will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mat, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.